Exercise 3.4, question number 5. Find the value of cos 105 degree, sin 105 degree and tan 7 pi by 12 கொடுத்துக்கிறாங்க. இதோட values நம்ம கண்டுபிடிக்கணும். First subdivision 1 எடுத்துங்க. So given questionல cos 105 degree கொடுத்துக்கிறாங்க. இந்த 105 degree என்ன பண்ணணும்னா நமக்கு டேபிளில் வேல்யூ தெரியும் பார்த்தீங்களா, அதாவது 0 degree, 30 degree and 45 degree and 60 degree and 90 degree. ஸோ இதில் நீங்கள் ஆட்னா பண்ணீங்க, மைனஸ்னா பண்ணீங்க, எப்படி செஞ்சாலும் இதை பேலன்ஸ் பண்ணுறப்போ எனக்கு 105 டிகிரி வரணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம குவாட்ரண்ட் டேபிளில் போட்டுப்போம், அதாவது 90 + θ, 90 - θ அண்ட் 180 + θ, 180 - θ. ஸோ அந்த மாதிரில ஏன் போடாமல் இதில் ஏன் போடுறோம் பார்த்தீங்கன்னா, அதில் போடும்போது பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் வைஸாக அது சம்மோட ஆன்சர் மூவ் ஆகும், ஆனால் எக்ஸாக்டாக இதோட வேல்யூ கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த cos 105 டிகிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யணும்னா இதை cos ஆஃப் 90 + 15 போடலாம். ஸோ cos ஆஃப் 90 + 15 என்ன கிடைக்கும், நமக்கு 105 டிகிரி வரும். இது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் படித்த மாதிரி இது குவாட்ரண்ட் வைஸாக ரன் பண்ணுறப்போ இது எந்த குவாட்ரண்ட் இருப்போம் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 19னா அது ஆன் நம்பராக ஈவன் நம்பராக பார்த்து இது ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாத பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த கடைசியில் 15 வரும். அப்போ 15ல் டேபிளுக்கு வேல்யூ இருக்குமானா கண்டிப்பாக வேல்யூ டேபிளில் இருக்காது. நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் டேபிளில் பார்த்தீங்கன்னா 0, 30, 45, 60, 90. ஸோ இந்த மாதிரி தான் நம்பர்ஸும் நமக்கு வேல்யூ தெரியும் எக்ஸாக்டாக டேபிளில். பட் இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது நமக்கு வேல்யூ கிடைக்காது. ஸோ ஆனால் என்ன பண்ணுறோன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் குவாட்ரண்ட் டேபிளில் போடாமல் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேல்யூ 0, 30, 45, 60, 90 இதில் வர்ற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இதை cos ஆஃப் இந்த 105 டிகிரி, இந்த 105 டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் இருக்க மாதிரி என்ன பண்ணலாம், 2 நம்பர்ஸ் எந்தெந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண நமக்கு 105 டிகிரி வரும். அதாவது இதில் 60யும் 105யும் ஆட் பண்ணால் 105 டிகிரி வரும். ஸோ 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், இன்னும் 105 டிகிரி வந்துடும். ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா நமக்கு தெரிஞ்ச வேல்யூலேருந்து என்ன பண்ணணும், இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அது ப்ளஸ் என்ன பண்ணீங்க, மைனஸ் என்ன பண்ணீங்க, முதல்ல இந்த நம்பர் பேலன்ஸ் ஆகிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா cos ஆஃப் a + b ஃபார்மெட் வந்து இட்ஸ் காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்மில் யூஸ் பண்ணி போடுவோம். இந்த cos ஆஃப் a + b ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos a + b = cos a cos b - sin a sin b. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடும்போது இதில் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் நான் என்னோடய ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸோ இது cos ஆஃப் a + b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா வந்து cos a cos b - sin a sin b கிடைக்கும். நெக்ஸ்ட் இது அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த cos ஆஃப் 60 + 45 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் ஏன்றது 60 இருக்குது, பின்றது 45 இருக்குது. இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா cos ஆஃப் 60 அண்டு cos ஆஃப் 45 மைனஸ் sin 60 அண்டு sin 45 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போட வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா cos 60 டிகிரி. ஸோ வேல்யூ பாருங்கள். ஸோ cos 60 வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஸில் 60 டிகிரி வேல்யூ வந்து 1/2. ஸோ இதில் 1/2 என்ட்ரி பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் இது அண்டு cos 45. ஸோ cos 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2. ஸோ 1/√2. ஸோ ரெண்டுமே ப்ராடக்ட் 1/2 × 1/√2 கிடச்சிக்குது. மைனஸ் sin 60. ஸோ சைனில் 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2. ஸோ இதில் √3/2 அண்ட் sin 45. ஸோ சைனில் 45யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2 கிடச்சிக்குது. ஸோ இதுலேயும் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 1 1, 2 × √2 2√2 கிடைக்கும். மைனஸ் 1 × √3 √3 வரும். டிவைட் பை இது 2 × √2 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இது காமன் டிவைடாக எடுத்துக்கலாம். டிவைட் பை 2√2 2√2 சேர்த்து என்ன பண்ணலாம், ஒரு 2√2 எடுத்துக்கலாம். ஸோ இதில் 2√2 என்ட்ரி பண்ணுங்கள். நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும், 1 - √3 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பட் இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷனில் வந்து எரேஷன் நம்பர் ரூட்டில் கிடச்சதுனால இதுக்கு காஞ்சிக்கிட்டு அப்ளை பண்ணி போடும்போது இந்த டிவிஷனில் ரூட் இல்லாமல் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ரூட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் √2ஆல் மல்டிப்ளை பண்ணி √2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்படி போடும்போது சம்மோட மீனிங் மாறாது. ஏன் இந்த மாதிரி செய்யணும்னா டிவிஷனில் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. இப்போ ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × √2 √2 கிடைக்கும். மைனஸ் √3 × √2. ஸோ ரெண்டுமே இரேஷன் நம்பர், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். √3 × √2 மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்குன்னா √6ன்னு வந்துடும். டிவைட் பை நெக்ஸ்ட் √2 × √2 என்ன ஆகிடுன்னா ஒன்லி 2ன்னு வரும். 2 2s are 4ன்னு வந்துடும்.
இந்த இடத்துல பாருங்க சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வர மாதிரி கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விதமாக செய்யலாம். √2 × √2 பார்த்தீங்கன்னா √2 த ஹோல் பவர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஒன்லி நமக்கு என்ன 2 மட்டும்தான் கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 2 2s are 4 இப்படின்னு செய்யலாம். இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா √2 × √2 என்ன கிடைக்குன்னா √4ன்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் √4 என்ன கிடைக்கும், 2ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 2 2s are 4. ஸோ ரெண்டோட சிம்பிளிஃபிகேஷன் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்த கிவன் கொஷினில் சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ sin 105 டிகிரின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அகெயின் இதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துக்கிறாங்க. சப்டிவிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா cos 105 டிகிரின்னு கொடுத்தாங்க. இந்த 105 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், 60 + 45 போட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், இதே என்ன பண்ணலாம் 60 + 45 எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து சைன் ஆஃப் இது என்ன பண்ணலாம் 60 + 45 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் காசில் இருந்தது, இங்கே ஃபங்க்ஷன் சைனில் இருக்குது. அப்போ இதோட ஃபார்மில் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா sin a + b ஃபார்முலா அந்த இடத்துல வந்துடும். ஏன்னா sin a + b ஃபார்மெட்டில் இருக்குது. சில ஃபார்மில் என்ட்ரி பண்ணிடலாம். தட் இஸ் a sin of a + b is equal to அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல sin a cos bன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் cos a sin bன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா sin a + b யோட ஃபார்முலா. ஸோ நமக்கு ஃபார்முலாவில் sin a + b இருக்குது, sin a - b இருக்குது. இந்த மிடில் சைன் என்னக்குன்னு பாருங்கள், ப்ளஸில் இருந்தால் sin a + b, மைனஸில் இருந்தால் sin a - b. இப்போ என்ன பண்ணலாம், இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து sin ஆஃப் ஏன்றது 60 இருக்குது, பின்றது 45 இருக்குது. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலாஸை என்ட்ரி பண்ணுறப்போ sin ஏன்றது 60, ஸோ sin 60 அண்டு cos 45 வரும். ப்ளஸ் cos ஏன்றது பார்த்தீங்கன்னா இதில் 60 அண்டு sin பின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக 45ங்குது. ஸோ இதோட வேல்யூ என்ட்ரி பண்ணுறப்போ இதோட சம்மோட ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு sin 60 டிகிரி. ஸோ டேபிளில் பார்க்கும்போது சைனில் 60 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2. ஸோ இங்கே √3/2 அண்டு cos 45. ஸோ காஸில் 45 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2 ப்ளஸ் cos 60 டிகிரி. ஸோ காஸில் 60 டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் 1/2. அடுத்தது sin 45. ஸோ சைனில் 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா sin 45 1/√2ன்னு கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். இப்போ இது ரெண்டுமே ப்ராடக்ட் இது. ஸோ 1 × √3 கிடைக்கும், டிவைடட் பை 2 × √2 ப்ளஸ் அடுத்தது 1 × 1 டிவைடட் பை இதை 2 × √2ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தா ரெண்டுமே இது ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸில் பார்த்தா ரெண்டுமே டிவிஷனில் காமனாக இருக்கிறனால என்ன பண்ணலாம், இது காமன் டிவைட் எடுத்துக்கலாம். இட் இஸ் 2 × √2ன்னு எடுத்துக்கலாம். இதை √3 + 1 ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் முடிச்சிடலாம். பட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ரூட்டில் ஆன்சர் கிடச்சிக்குது. இந்த ரூட்டை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுங்கள், ஸோ √2ஆல் மல்டிப்ளை பண்ணி √2ஆல் டிவைட் பண்ணுறேன். இங்கே நம்பர் என்ன இருக்குது, இந்த ரூட்டில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் என்ன பண்ணுங்க அதால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறப்போ இந்த ரூட்டில் வர ஆன்சர் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள் √3 × √2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற ரூட்டில் தான் இருக்குது. மல்டிப்ளை பண்ணுறப்போ √3 × √2 √6ன்னு வந்துடும். ப்ளஸ் 1 × √2 √2ன்னு வந்துடும். டிவைடட் பை இப்போ பார்த்தீங்கன்னா √2 × √2. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட சொன்னது தான். இதில் எதை வேணும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ √2 × √2 என்ன √4ன்னு வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன கிடைக்கும், 2ன்னு வந்துடும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 2 2s are 4ன்னு வந்துடும். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் tan 7π/12 கொடுத்துக்கிறாங்க. சார் ஃபஸ்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த 7π/12 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த tan அப்படியே இருக்கட்டும், 7/12 அப்படியே இருக்கட்டும். பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சார் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி இந்த இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதை என்ட்ரி பண்ணிட்டு நம்மளால் இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ கேன்சல் பண்ணுற பின்னாடி பார்த்தீங்கன்னா tan ஆஃப், ஸோ இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 6 2s are 12 அண்ட் 6 3s are 18. ஸோ இங்கே ஒரு 0 கட் பண்ணி இங்கே போட்டுருங்க. அகெயின் இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணுறப்போ இது 15 டைம்ஸ்னு வந்துடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 15 ஒரு 7. ஸோ 15 7 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 105 வருது. தட் இஸ் tan 105 வருது. டிவிஷனில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. தட் இஸ் 105 / 1 நமக்கு என்ன கிடைக்கும் 105 தான் வரும்.
இப்போ இந்த இடத்துல tan 105 டிகிரி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாகணும். அந்த tan 105 தான் இந்த இடத்துல tan 7π/12 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் இது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ tan இந்த 105 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 60 + 45 ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 105 வந்துடும். இப்போ இது என்ன ஃபார்முலா மெத்தடில் பார்த்தீங்கன்னா tan a + b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸோ tan of a + b, தட் இஸ் அ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan a + b ஃபார்முலா இஸ் tan a + tan b divided by 1 - tan a tan b வரும். இங்கே ப்ளஸ் இருந்தால் இந்த ப்ளஸ் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். இது tan a - b ஃபார்முலா. பட் நாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஃபார்முலா tan a + b ஃபார்முலா. ஸோ இந்த tan a + b ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல tan a + tan b divided by 1 - tan a tan bன்னு கிடைக்குது. இப்போ வேல்யூ என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ நம்ம இடத்துல இதுதான் tan a + b ஃபார்மெட்டில் ஏன்றது 60, bன்றது 45 இருக்குது. இதில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ tan 60 + 45 என்ட்ரி பண்ணுங்கள். இதில் என்ட்ரி பண்ணுறப்போ இது என்ன ஆகிடும், tan 16 வந்துடும் ப்ளஸ் இது tan 45 வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டிவைட் பை 1 - tan 16 அண்டு tan 45 கிடைக்குது. ஸோ இப்போ இதில் வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tan 16 இருக்குது. ஸோ tan 60 வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள் டேபிளில். ஸோ tan 60 வேல்யூ √3. ஸோ இதில் √3 என்ட்ரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் tan 45 டிகிரி வேல்யூ 1, தட் இஸ் இதில் √3 + 1 கிடச்சிக்குது. டிவைட் பை 1 - tan 60 வேல்யூ இங்கே செஞ்சது தான், தட் இஸ் √3 அண்டு இஸ் எ ப்ராடக்ட் tan 60 × tan 45. tan 45 வேல்யூ 1, ஸோ இதில் 1 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதில் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் √3 + 1 டிவைட் பை 1 × √3 √3 தான். தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 - √3ன்னு கிடச்சிக்குது. அகைன் பாருங்கள் டிவிஷன் இருக்குது, ரிலேஷன் நம்பர் ரூட்டில் ஆன்சர் கிடச்சிக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு கான்ஜுகேட் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த இடத்துல 1 - √3ங்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, மைனஸ் பதில் இங்கே ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ தேர்ஃபோர் என்ன கிடைக்குன்னா இந்த இடத்துல 1 + √3 டிவைட் பை 1 + √3ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன டவுட் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போவுமே ஜென்ரலாகவே. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடச்சிதுன்னா இங்கே √3 + 1 2√2ன்னு கிடச்சிது. இங்கே ரூட்டில் ஆன்சர் கிடச்சதுனால இந்த ரூட்டை அவாய்ட் பண்ணுற கொஸ்டின் என்ன பண்ணுறோன்னா இந்த 2வை விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம், √2வால் மல்டிப்ளை பண்ணி √2வால் டிவைட் பண்ணோம். ஓகேங்களா. பட் அதே மாதிரி இங்கே செய்யாமல் ஏன் இந்த ஓல் நம்பராகவே எடுத்துக்கிறோம், அதாவது 1 - √3 1 + √3 டிவைட் பை 1 + √3 என்ட்ரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஏன் 2 நம்ம என்ட்ரி பண்ண டவுட் வரும். நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இது ப்ராடக்ட், இது 2 × √2. அப்போ ப்ராடக்ட்டில் இருக்கும்போது எந்த நம்பர் ரிலேஷன் நம்பராக இருக்கிறதோ அதால் மல்டிப்ளை பண்ணி அதால் டிவைட் பண்ணணும். ப்ராடக்ட்டில் இருக்கும்போது இங்கே சம்மு இல்லை டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்ஸில் இருக்கும்போது இங்கே இருக்க நம்பரை அப்படியே எடுத்துக்கிறீங்க, ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போது 1 - √3 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், 1 + √3 டிவைட் பை 1 + √3 என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது √3 + 1 இது 1 + √3 எல்லாமே ஒன்று தானே. 2 + 3யும் 3 + 2 ரெண்டுமே ஒன்று தான். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணலாம், இதை 1 + √3 த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ஒரே டேர்ம் தான். இது ப்ராடக்ட்டில் இருக்குது. டிவைட் பை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது a - b a + b. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணுறப்போ a² - b² வரும். 1 × 1 1 வந்துடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இங்கே √3 இங்கே ஒரு √3. அப்போ என்ன ஆகிடும், √9 வரும். √9 ரூட் எடுத்தால் 3ன்னு வரும். அப்படியும் போடலாம். இல்லை √3 × √3 1 3ன்னு வரும். ஸோ இப்படி வேணால் போட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை ஃபார்முலா வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இது என்ன ஃபார்முலா மெத்தட் இருக்குன்னா a + b ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா மெத்தட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், இந்த a + b ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா இஸ் a² + b² + 2ab. ஸோ இந்த ஃபார்முலா வைஸை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. இந்த ஏன்றது 1 இருக்குது, bன்றது √3 ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா வைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் இது 1² 1 வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b². ஸோ √3 ஹோல் பவர் ஸ்கொயர் ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 1 3ன்னு வரும். ஸோ ப்ளஸ் ஃபார்முலா சார் 2ab. ஸோ 2 × ஏவோட டேர்ம் வந்து 1. ஸோ இதில் 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். bன்றது √3 என்ட்ரி பண்ணுங்கள். டிவைட் பை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1 - 3 என்ன கிடைக்கும், -2 வந்துடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஸோ 3 1 ஆட் பண்ணுறப்போ 4 வந்துடும். தட் இஸ் 4 ப்ளஸ் 1 2s are 2, தட் இஸ் 2 × √3 என்ட்ரி பண்ணலாம். டிவைட் பை -2 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் நியூமரேட்டரில் 2 காமன். ஸோ 2வை காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ இதில் நம்ம என்ன கிடைக்கும், 2 × 2 + √3ன்னு போடலாம். டிவைட் பை ஒரு -2 என்ட்ரி பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் ஒரு 2 கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் மேலே எடுத்து வந்துடுங்க. அப்போ தேஃபோ நம்ம கிடைக்குன்னா -2 + √3 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.